ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சக்தி யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, மசாலா முட்டை செய்யறதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, முட்டை 4 எடுத்திருக்கேன், எண்ணெய், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், கடுகு. இதுக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி. இந்த முட்டையை வந்து ஃபஸ்ட்டு 4 முட்டையை வந்து நேராக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த முட்டையை வந்து மசால் பொடி தூவி அப்படியே எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதெல்லாம் மசாலா முட்டை. இப்போ ஒரு பேனில் நான் எண்ணெய் ஊற்றி இதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த நீல வாக்கில் கட் பண்ண அந்த முட்டையை வந்து இதில் போட்டு கொஞ்சோண்டு மசாலாத்தூள் போட்டு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணாலே போதும். மசாலா முட்டை வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தேங்காய் பால் சாதம் இந்த மாதிரி உள்ள சாதத்துக்கு வந்து இந்த முட்டை வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடுகு பொரிஞ்சதும் இந்த மிளகாத்தூள் வந்து லைட்டாக போட்டுட்டு கருகிடக்கூடாது. கருகுனா முட்டை வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது. அதனால் லைட்டாக வந்து வாட்டணும். இதுலேயே வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தூளுப்பு வந்து அதிலேயே கலந்துருக்கேன். நல்லா எண்ணெய் வந்து மிதமான சூடு இருக்கும்போது நல்லா போட்டு முதல்ல மிளகாத்தூளை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம முட்டையை வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணணும். அப்போனா தான் வந்து அந்த இது வந்து என்ன சொல்கிறது, முட்டை வந்து ஏற்கனவே வெந்திருக்கு பார்த்திங்களா, அந்த எசன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா உள்ளே வந்து அந்த மசாலாவோட எசன்ஸ் வந்து உள்ளே இறங்கும். இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த முட்டையை நான் போட்டுட்டு லைட்டாக அந்த மிளகாத்தூளில் வந்து இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். அப்போ தான் வந்து, ஏன்னா கட் பண்ணி வச்சுருக்க முட்டைன்றனால ரொம்ப உடஞ்சிடக்கூடாது பார்த்திங்களா, அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இப்படி முன்ன பின்ன லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்ம மசாலா முட்டை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு